ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குயிக்காக சொல்லக்கூடிய மாதிரி ஒரு மஞ்சள் பூசணிக்காய் குழம்பு. இது குயிக்காகவும் அருமையாகவும் எப்படி செய்யலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கு அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். இது குயிக்காகவும் செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் ஹீட் ஆக்குங்க. எண்ணெய் சூடானதும் ஜீரகம், பெருஞ்சீரகம், சிறிதளவு பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதே நல்லா ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதில் வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துட்டு இதே நல்லா ஒரு மசிஞ்சு குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி வந்ததும் அதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அடுத்து சாம்பார் பவுட்ரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்தது நல்லா ஆறினதும் ஒரு மிக்சர் ஜாரில் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்து அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மையாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. அடுத்து அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் வெந்தயம் சேருங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு வெந்தயம் நல்லா வெடித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மெயின் ஐட்டம் இந்த மாதிரி பூசணிக்காவை எடுத்து நல்லா க்யூபாக கட் பண்ணி தோலெல்லாம் நீக்கிட்டு க்யூபாக கட் பண்ணி அதை சேர்த்துக்குங்க. மஞ்சள் பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் அதே மாதிரி லேசாக உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். அந்த ஆயிலே நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. மூடி போட்டு வதக்கினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இது பார்த்திங்கன்னா 3/4 வதத்துக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் விழுது அதில் சேர்த்துருங்க. நல்லா கையெல்லாம் வச்சு நல்லா எடுத்து அதில் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரையும் லைட்டாக கழுவி தண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அது மாதிரி 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுவோம். இடையில கிளறி விட்டுக்குங்க, இல்லை அடி பிடிச்சிரும். இது பாருங்கள் நல்லா வெந்து சூப்பரான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. கடைசி அதில் என்ன பண்ணிங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு பூசணிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து குயிக்காக யாரும் வேணால் செஞ்சிடலாம். சாதம், தோசை, சப்பாத்திலாம் சூப்பரான சைடிஷாக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம். இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். இதே மாதிரி குயிக்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.